ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை 19/2/2025 சப்தமி திதி இன்று முழுவதும். சுவாதி நட்சத்திரம் காலை 9:28 வரை, அதன் பின் விசாகம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் கடமையில் கவனமாக இருக்க வேண்டிய தினம். புதிய பொறுப்புகளால் வேலையை அதிகரிக்கலாம். சொந்த தொழில் செய்வோருக்கு வருமானம் சற்று தாமதமாகும். நவீன பொருட்கள் வாங்குவது குறித்து ஆலோசிப்பீர். கூட்டு தொழிலில் வருமானம் சுமாராக காணப்படும். நிலுவையில் இருந்த பணத்தை வசூலிப்பதில் அக்கறை காட்டுவீர். குடும்பம் சீராக நடைபெறும். இருந்தாலும் மறைமுக செலவுகள் சற்று சங்கடப்படுத்தக்கூடும். வழக்கு வியாஜ்யங்களில் சாதகமான தீர்ப்பை காண முடியும். சுபகாரிய தடைகள் நண்பர்கள் உதவியால் விலகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெறுவீர். பங்கு சந்தையில் எதிர்பார்க்கும் வருமானம் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் சிறு மன வேறுபாடு ஏற்படக்கூடும். அரசு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் வேலையில் கவனமும் நிதானமும் அவசியம். வேலை பளு அதிகரிக்கலாம். சொந்த தொழிலில் வாடிக்கையாளர்களின் திருப்தியை சம்பாதிக்க அதிக கவனம் தேவைப்படும். கூட்டு தொழில் செய்வோர்கள் சில விஷயங்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். குடும்பத்தில் குழந்தைகளால் சிறு பிரச்சனை எழக்கூடும். சிறிய கடன்களை இன்று சாமர்த்தியமாக அடைத்து விடுவீர். சுபகாரிய பேச்சுவார்த்தை தள்ளி போகும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெற அதிக முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். பங்கு சந்தையில் லாபம் சுமாராக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, தன வரவுகள் தேவையான அளவு இருந்தாலும் அதிகமான செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உறவுகளால் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு அடங்கும். முக்கியமானவர்களின் சந்திப்பு ஆதாயம் தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்பில் கவனமாக இருப்பது நல்லது. அதிக அலைச்சல்களை சந்திக்கக்கூடும். பண பொறுப்பில் உள்ளோர்கள் சில விஷயங்களை கவனமாக கையாள்வது அவசியம். சொந்த தொழிலில் நெருக்கடி ஏற்படலாம். கூட்டு தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களின் ஆலோசனை தேவைப்படக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த சலசலப்பு விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் வயதானவரின் மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஆதாயம் பெற ஓரிரு நாட்கள் பொறுமை காக்க வேண்டி வரும். பங்கு சந்தை வியாபாரம் நல்ல லாபம் தரும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, திட்டமிட்டபடி செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கும் தினமாக இன்று அமையும். தாமதங்கள் நேர்ந்தாலும் தளர்ந்திடாமல் நல்ல முறையில் உழைத்து எதிர்பார்த்த இலக்கை நோக்கி நீங்கள் செல்வீர். உத்தியோகம் செய்வோர்களுக்கு பொறுப்புகள் ஓரளவு நல்ல முறையில் இருக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் வேலை பளு அதிகரிப்பதை காண முடியும். கூட்டு தொழில் லாபம் கைகூடி வரும். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் மன மகிழ்ச்சிக்கு குறைவிராது. செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வீட்டு விழாக்களிலோ அல்லது நிகழ்ச்சியிலோ கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பங்குகளை விற்பதன் மூலம்
சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் தீவிர முயற்சியுடன் செய்கின்ற செயல்கள் எல்லாம் இன்று பூரண வெற்றியை தேடித்தரும். சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் தளர்விடாமல் உங்கள் வழக்கமான உற்சாகத்துடன் செயல்பட்டு அந்த தடைகளை உடைத்து முன்னேறுவீர். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீட்டு கதவை வந்து தட்டும். உத்தியோகம் செய்வோர்கள் உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த பணவரவுகளை பெற முடியும். சில பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பீர். கூட்டு தொழிலில் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குறைகள் விலகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீர். மாணவ மாணவிகள் விளையாட்டு போட்டிகளில் அதிக ஆர்வம் செலுத்துவீர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, செய்யும் செயல்கள் வெற்றி பெறும் வண்ணம் சிறந்த முயற்சி இன்று செய்வீர். தடை தாமதங்கள் காரணமாக சில செயல்கள் தள்ளி போகலாம். அதிக பொறுமை காத்திட வேண்டிய தினம் என்று. வரவுகள் வந்து சேர்ந்தாலும் செலவுகளால் மனம் சஞ்சலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு வேலை பளு அதிகரிக்கும். விரைந்து செய்தாலும் சில வேலைகள் நிதானிக்கக்கூடும். குறைந்த லாபமே தேடி வரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் ஓரளவு ஆதாயம் பெறுவர். குடும்ப வாழ்க்கையில் இதுவரை இருந்த சலசலப்புகள் விலக வாய்ப்பு உண்டு. நெருங்கிய உறவினரால் ஒரு நன்மை ஏற்படும். பழைய கடன் அடைய வாய்ப்புண்டு. பெண்கள் தாய் வழி உறவுகளில் நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து மகிழ்ச்சி அடைவீர். கலைத்துறையில் உள்ளோருக்கு பண வரவும் புகழும் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று எதிலும் திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீர். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சிறிய திருப்பங்கள் திருப்தி தரும். அலுவலகத்தில் செல்வாக்கும் சொல்வாக்கும் பெருகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெறுவர். புதிய உத்திகளை கையாள்வீர். கூட்டு தொழிலில் எதிர்பார்க்கும் லாபம் வந்து சேரும். பங்குதாரருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர்கள் புதிய பங்குகளை வாங்கி சேமிக்க வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் மற்றவர் ஒத்துழைப்பால் உங்கள் பணியில் முன்னேற்றமான சூழலை காண முடியும். குடும்பம் சீராக நடந்து வரும். தொல்லைகளை திறமையாக சமாளிப்பீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவேண்டிய தொகை குறித்த நேரத்தில் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளோர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். அலுவலகத்தில் ஒரு சிலருக்கு செல்வாக்கு உயரக்கூடும். சொந்த தொழில் செய்வோர்கள் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. உதவியாளரின் ஆலோசனைகள் தக்க நேரத்தில் உங்களுக்கு பலன் தரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் பழைய பாக்கியை வசூலித்து சில பிரச்சனைகளை தீர்ப்பீர். பங்கு சந்தை நல்ல முறையில் நடைபெறும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் புகழும் பொருளும் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் சீரான போக்கு இருக்கும். பெண்களுக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு இன்று அதிகரிக்கும். சக நண்பர்களின் வேலையும் சேர்த்து செய்யும் நிலை ஏற்படலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் பரபரப்பாக ஈடுபட்டாலும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவு இருக்காது. கூட்டு தொழில் சுமாராக நடைபெறும். இருந்தாலும் வழக்கமான லாபம் குறையாது. பங்கு சந்தை வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். பழைய பங்குகளை அவசரப்பட்டு விற்க வேண்டாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளால் ஆதாயம் பெறுவீர். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு தராது. நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி நடக்க ஒரு பெரியவர் கை கொடுப்பார். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களது வழக்கமான புன்னகையால் சிலவற்றை சமாளித்தாலும் தேவையற்ற சிறு பிரச்சனைகள் தேடி வரக்கூடும். உத்தியோகஸ்தர் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு எரிச்சல் தரக்கூடிய அளவு நடந்தாலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் லாபம் தருவதாக இருக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்க்கும் லாபம் குறையாது. பணத்தை கையாளும் பொழுது திட்டமிடுதல் மிக மிக அவசியம். பங்கு சந்தையில் வரவும் செலவும் சரிசமமாக காணப்படும். மாணவ மாணவிகள் உற்சாகமாக இருப்பர்.
சுபகாரியங்களில் சிறு விவாதங்கள் தோன்றக்கூடும். விலகிய சொந்தங்கள் வீடு தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் நிதானமான போக்கை கடைபிடிப்பதால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மாணவ மாணவிகள் படிப்பை தவிர விளையாட்டிலும் அதிக அக்கறை காட்டுவீர். உங்கள் சாதனைகள் இன்று நிறைவேறக்கூடும். சோதனைகள் மறையக்கூடும். பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவர். சொந்த தொழில் செய்வோருக்கு ஆதாயம் நல்ல முறையில் இருக்கும். தொழில் பிரிவினர் முன்னேற்றம் காண்பீர்கள். பங்கு சந்தை வழக்கம் போல் காணப்படும். குடும்பத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்களாக நடைபெற வாய்ப்புண்டு. வயது முதிர்ந்த ஒருவர் உங்களுக்கு தக்க ஆலோசனை தரக்கூடும். சகோதர வழியில் இருந்த மன கசப்பு விலகக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று நல்லதும் தொல்லையும் ஓரளவு கலந்தே காணப்படும். சிறிய இடையூறுகள் உங்கள் முயற்சியால் தாமாக விலகிவிடும். பெரியதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உத்தியோகஸ்தர்களுக்கு சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். உயரதிகாரிகளின் பார்வை உங்கள் மீதே இருக்கும். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர். எதிர்பார்த்த இனங்கள் ஓரளவு ஆதாயம் தரும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு குவியும். வியாபாரத்தில் குறைந்தபட்ச லாபம் கட்டாயம் கிடைக்கும். தொழில் பிரிவினருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலை நிலவும். மனக்கசப்புகளை பெண்கள் தங்கள் பேச்சால் மாற்றி அமைப்பீர். பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர வாய்ப்பு உண்டு. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.